ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஓன் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, ரொம்ப பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில் உங்கள் பேர் என்ன, இது என்ன ஸ்லாங் கேட்குறீங்க, அப்புறம் நீங்கள் எந்த ஊர் கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க தமிழ்லன்னு சொல்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமான இதில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். எதனா தப்பாக இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. கைஸ், பார்த்திங்கன்னா என் பேர் வந்து லதா. நான் ஒரு பொண்ணு, சரிங்களா? எல்லாமே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன், நான் தான் இந்த கார்ட்டூன் பண்ணுறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, நான் இருக்கிறது வந்து பெங்களூரு. நான் இருக்கிற வீடு வந்து பெங்களூரு தான். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 8 மாதம் பச்சை குழந்தை ஒன்று இருக்குது, 5 வயசில் ஒரு பொன் குழந்தை, 8 மாதத்தில் ஒரு பேபி பாய் குழந்தை, ஆண் குழந்தை ஒருத்தங்கிறான், 8 மாத குழந்தை. 2 குழந்தைங்க எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் காலைல வேலைக்கு போனால் நைட்டுக்காக தான் வருவார். அந்த குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கின்னு இது எல்லாமே தான் நான் செய்யணும். அப்புறம் எனக்கு அப்பா அம்மா இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அப்பா அம்மா இல்லை. மொத்தத்தில் எங்களுக்கு யாருமே இல்லை. இருக்கிறாங்க, எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, அவருக்கு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் தொடர அந்த கையை நான் காலாக நினச்சி கேட்குறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரால் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகலாம். நாங்கள் இருக்கிறது ஒரு குட்டி வீடு. நைட்டில் வெட்டி மடியும், சண்டை வரும், இடம் பத்தாமல் நீனவரு நானவருன்னு சொல்லிவிட்டு இடம் பத்தாமல் கூட டெய்லி பயங்கரமாக கஷ்டப்படுறோம். அதுதான் உண்மை. எங்கள் கஷ்டத்தை சொல்லிக்கிறது கூட எங்களுக்கு யாரும் இல்லை. ப்ளீஸ் கைஸ், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்ல விருப்பப்படுறேன். உங்களோட ஸ்டோரியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்குன்னுட்டு ஒரு தனித்தனியாக நான் ஒரு எபிசோடு போடுறேன். உங்கள் ஸ்டோரியவை நான் எபிசோடாக போடுறேன் தனியாக, சரிங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பேசுறது தெரியல, எனக்கு நல்ல தண்ணி தான் வருதுப்பா. நான் இருக்கிறது பெங்களூர், என் பேர் லதா. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவருக்கும் அப்பா அம்மா இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை நீங்கள் மனசு வச்சா என்னை ரொம்ப மேலே உயர்த்தணுன்ட்டு நான் ஆசைப்படல. ஓரளவுக்கு என்ன மேலே ஏற்றி விட்டிங்கன்னா போதும். ஏற்றி விடுறதுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிங்கன்னா போதும். ப்ளீஸ் கைஸ், நீங்கள் தொடர அந்த விரலில் நான் காலாக நினச்சி கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். அப்புறம் எனக்கு தமிழ் படிக்க சுத்தமாக வராது, கூட வராது. ப்ளீஸ் பேஜார் பண்ணிக்காதீங்க. நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு தமிழ் படிக்க வரோம், அவங்கக்கிட்ட நான் தமிழ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை காமிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டு அப்புறமா நான் அவங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு 3 டேஸாக வரவே இல்லை, அதனால நான் உங்களுக்கு தமிழில் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணல. இங்கிலீஷில் பண்ணுறவங்களுக்கு நான் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் என்னால் நான் கமெண்ட் பண்ணலன்ட்டு தயவு செஞ்சு பேஜார் பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷில் பண்ணுறீங்கன்னா உடனடியாக அன்றைக்கி நான் கமெண்ட் பண்ணிவிடுவேன். தமிழில் எனக்கு புரியாது, கொஞ்சம் டிலே ஆகும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தனியாக உங்களுக்கு எபிசோடாக போடுறேன். மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு காமெடியாகவும் ஃபன்னியாகவும் ஃபீலிங்ஸாகவும் எல்லா மாதிரியாகவும் நான் டெய்லி கண்டென்ட் யோசித்து நான் ஓன் கண்டென்ட் போடுறேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கோஸ்கரம் தான், உங்களுக்கோஸ்கரம் மட்டும்தான். நான் பேசுகிற லாங்குவேஜ் வந்து பெங்களூர் லாங்குவேஜ், பெங்களூர் தமிழ், சரிங்களா? ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவாக இருங்க.
தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ guys. அப்புறம் கைஸ் வேறு எதுனா கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.